Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் மை இன்விசிலைன் அப்டேட் வீடியோ இது ஆஸ் ஆஃப் ஜூலை இன்னைக்கு என்ன டேட்டு 3 என்னுடைய இன்விசிலைன் ஜேர்னி கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் முன்னாடியே வந்து இட்ஸ் டன். But still I'm on my retainers. I have made separate videos in the Invisalign playlist என்னோடைய சேனலில் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே போட்ட அன்னைக்கு எப்படி இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த மந்த்ஸ் லைக் ஒரு 3 monthsக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் வேலைலாம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் ஒரு சும்மா ஒரு ரஃபான ரன் த்ரூ மாதிரி கொடுத்துட்றேன். பட் நீங்கள் டீட்டெயில் வீடியோ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் செக் out those videos. So basically last May 2024 I started my Invisalign journey. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பல்லு தெத்து பல்லாக இருக்கும் முன்னாடி மேல் ரோவில், அண்ட் கீழ் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுக்கடாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கீழே இருக்க குறுக்கட்னஸ் எனக்கு வந்து அவ்வளோ ஆப்வியஸாக தெரியல. பட் இன்விசிலைன் போடும்போது தான் தெரிஞ்சது, அந்த கிளிப்ஸில் பார்க்கும்போது தெரிஞ்சது எவ்வளோ குறுக்கடாக இருந்திருக்கு என்னுடைய கீழ் வரிசை பல்லும் அப்படின்றது. பட் எனக்கு பிரச்சனை வந்துட்டு இந்த மேல் பல்லு மட்டும் தான். பல இயர்ஸாக நான் வந்து அந்த ஒரு பல்லை மட்டும் எப்படியா உள்ள தள்ளணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது வேலைக்காகாமல் ட்ரை ஆஸ் அண்ட் மெட்டல் பிரேசஸ் போடலாம் அப்படின்றது பிளானாக இருந்தது. பட் நோ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு சாப்பிட்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் சொல்லுது இருக்குன்றது நான் போடணுன்னும் போது கேள்விப்பட்டேன்னா என்னால் சாப்பிடாமலாம் இருந்து இருக்க முடியாது. அது இட்ஸ் அ வெரி பெரிய விஷயம் சாப்பாடுன்னு வரும்போது. ஸோ அதனால ஏதாவது இடையூறு வரப்போகுது அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த இன்விசிபிள் அலைனஸ் பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ மெட்டல் பிரேசஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பெயின்லெஸ் சொல்யூஷன் வந்துட்டு இந்த இன்விசிபிள் அலைனஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பல்லோட ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மோல்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்துட்டு சரி பண்ணுற மாதிரியான ஷேப்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் செட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அலைனஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக வந்து போடணும். அண்ட் அது டென்டிஸ்டோட அட்வைஸில் அவங்க மானிட்டர் பண்ணுற ஒரு கண்டிஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அட்வைஸபிள். ஸோ ஓப்பல் டென்டிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு கிளினிக்கில் நான் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர்கோ பண்ணேன். சென்னையில் வந்துட்டு கிண்டி அண்ட் நுங்கம்பாக்கம்ல உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுடைய பல்லு கண்டிஷன் பொறுத்து இன்விசிலைனுக்கு எத்தனை மாதம் ட்ரீட்மெண்ட், எத்தனை ட்ரேஸ் வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு இந்த ப்ரைஸும் வந்து இருக்குது. அண்ட் அது டியூரேஷன் எவ்வளோ அப்படின்றது உங்கள் பல்லு கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக என்ன ப்ரைஸ், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ ட்ரேஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செக் வித் தெம். ஓப்பல் டென்டிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் வித் தெம் இன் பர்சன். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 lakhs இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். என்னோட பல்லு கண்டிஷனுக்கு வந்துட்டு ஐ திங்க் 12 to 14 months தான் டியூரேஷன் அப்படின்றது. கரெக்டாக அந்த ஒரு 13th monthல வந்துட்டு எனக்கு என்னுடைய இந்த அலைனர் ஜேர்னி வந்து முடிஞ்சது. ரீடைனருக்கு வந்து போயிருக்கு. ரீடைனர்ஸ் வந்துட்டு அலைன் பண்ண பல்ல வந்துட்டு அப்படியே பத்திரமா ரீடைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரீடைனர்ஸ். இப்போ நான் என்னுடைய அப்பர் ரோவில் அலைனர்ஸ் மாதிரியே வந்துட்டு ரீடைனர்ஸ் வந்து போடுறேன். That's how you remove your trays. This is how aligners-உமே வந்து it would look. And this is my teeth with no plastics on. கீழ் வரிசையில் வந்து இந்த இன்னர் ரிம்ல வந்துட்டு அவங்க ஃபிக்ஸடான ரீடைனர்ஸ்னு எனக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டல் கம்பி மாதிரி. மேல் ரோக்கு மட்டும் நோ மெட்டல் கம்பி. ஐ எம் கோயிங் டு யூஸ் இந்த ரீடைனர்ஸ், இந்த ட்ரேஸ். பேசிக்கலாக அலைனர்ஸ் இதை விட இன்னும் கொஞ்சம் தின்னாக வந்து இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டர்டியாக வந்து இருக்குது கம்பேர்ட் டு அலைனர்ஸ். ஐ ஹேட் இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் எந்த ட்ரேஸுமே போட வேணாம், அப்படியே நான் வந்து பேர் பல்லில் வந்து இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஐ ஹாவ் டு யூஸ் இந்த ரீடைனர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 to 8 months ப்ராபப்ளி. பட் அகைன் பீரியாடிக்கலாக வந்துட்டு ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு கோ அண்ட் செக் வித் மை டென்டிஸ்ட் இது வந்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா இருக்கா, பல்லெல்லாம் ஒழுங்காக செட் ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பல்லு கிளிப் போடணும் அப்படின்ற இந்த விஷயம் லைக் உள்ளே இறங்கலாம் அப்படின்னு நான் என்னோட ரிசர்ச் என் சைட்லேருந்து பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஐ திங்க் அலைனஸ் போடுறதுக்கு முன்னாடியா அலைனஸ் போட்டதுக்கு அப்புறமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ஐ கேம் டு நோ தட் இந்த மாதிரி அலைனஸோ இல்லைனா கிளிப்போ நான் போடுறேன் அப்படின்னா போட்டதுக்கு அப்புறமும் ஃபியூ இயர்ஸ்க்கு நான் வந்து ரீடைனர்ஸ் போடணும். அப்போ தான் என்னுடைய பல்லு வந்துட்டு ரீடைன் ஆகும் அந்த பொசிஷனில் அப்படின்றது. அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஐயோ இது என்ன ரொம்ப வருஷம் போடணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நான் சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அலைனஸ் போட்டவங்க நைட் டைம் மட்டும் ரீடைனர்ஸ்னு போடுவாங்க. கிளிப் போடுறவங்களும் சரி நைட் மட்டும் ரீடைனர்ஸ்னு போடுவாங்க. ஸோ ஐ தாட் ஓகே நைட் மட்டும் நம்ம வந்து ரீடைனர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய கேஸ்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 months வந்துட்டு நான் 20 to 22 hours இந்த
ரீடைனர்ஸ் வந்து மேலே மட்டும் போடணும். அதுக்கப்புறம் என்னுடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, ஒழுங்காக செட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து அண்ட் பீரியடிக்கலாக நடுவில் வர செக்அப்ஸ்லையுமே மேபி அவங்க வந்துட்டு அந்த டியூரேஷனை கம்மி பண்ணலாம். லைக் 14 hours மட்டும் ஒரு நாள் போடுங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நைட் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த நைட் மட்டும் போடுறது லைஃப் லாங்கா இல்லை ஒரு 10 years 5 years அப்படின்றதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியலை. அதெல்லாம் அடுத்தடுத்த சிட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அகைன் எனக்கு வந்து அது லைஃப் லாங் அப்படி போடணும் அப்படின்னா கூட இட்ஸ் ஃபைன் தான் எனக்கு. ஏன்னா நான் வந்து பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 years வந்துட்டு ஃபார்ம் ஆன ஒரு பல்லு ஸ்ட்ரக்சர் நான் வந்து இப்போ மாற்றுறேன், ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறேன். நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஸ்ட்ரக்சரை நான் ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறேன்னும் போது அஃப்கோர்ஸ் அது வந்து மறுபடியும் அது பழைய பொசிஷனுக்கு போகும் அப்படின்றது வந்து லாஜிக்கலாக இட் மேட் சென்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஒழுங்காக வராது. நான் டெய்லி ஒன்று வந்து பார்த்துக்கிறேன், உள்ளே அமுங்கிரு ஆர் ஒழுங்கான நான் ப்ளேஸ் பண்ண விதத்துலேயே நீ இரு அப்படின்ட்டு நான் நைட் வச்சுக்கிறது வந்து இட் சீம்ட் கன்வின்சிங் அண்ட் ஓகே தான். இப்போ ஐ திங்க் ஐ காட் யூஸ் டு தட் கான்செப்ட். லைக் அந்த ரீடைனர்ஸ் அப்படின்றது நான் கன்சிஸ்டண்ட்டாக பல வருஷம் போடணும் அப்படின்றது. சாரி ஃபார் த ட்ரில்லிங் சவுண்ட்ஸ். அண்ட் பை த வே கைஸ், ஐ வாண்ட் டு மேக் திஸ் கிளியர், ஓகேவா? இன்னைக்கு என் முகத்தில் வந்து இந்த லோவர் வாயு ஏரியாவில் எதுவும் நீங்கள் வந்து டிஃபார்மிட்டிஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் சைஸ் அண்ட் ஷேப் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி பூட்டாக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் வாயு வந்து ஏதோ அலைன் டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கு, நீங்கள் அலைனஸ் போடுறதுனால உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும், ஜாப் பொசிஷன் அதுவும் ஆயிருக்கு இதுவாக இருக்குது. எதுவும் ஆகலை. என்னன்னா அது வந்து மிரர் வியூவில் நான் வந்து எடுத்தேன். என்னுடைய ஃபோன் கேமில் ஃப்ரண்ட் கேமில் நான் எடுத்துட்டேன். அப்படியே மிரர் வியூவில் அப்படியே போட்டுட்டேன் நான், அதை ஃப்ளிப் பண்ணாமல். அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அஃப்கோர்ஸ் எல்லார் முகமுமே வந்து சிம்மெட்ரிக்காலாம் இருக்காது. 2 சைடும், ஒரு சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் எனக்கும். அண்ட் ஆல்சோ ஐ ஸ்லீப் ஆன் ஒன் சைட். அதுவும் வந்துட்டு சில பேர் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மார்க், இந்த ஜா அலைன்மெண்ட் அது ஒரு மாதிரி இருக்குன்னா ஐ ஸ்லீப் ஆன் மை ரைட் சைட் எப்பயுமே. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அலைனர் போட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ப்ராசஸ் இன் பிட்வீன் த மந்த்ஸ் எனக்கு வந்து டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுதுன்னா த வே ஐ ஸ்பீக், த வே ஐ ஸ்மைல், அப்புறம் என்னோட ஜாஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. அதை நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கே சில இதில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் இட் வாஸ் நாட் டூ ஆப்வியஸ். ஆனால் எனக்கு வந்து அது நல்லாவே தெரிஞ்சது. பிகாஸ் ஐ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனால எனக்கு என் முகத்தை நான் நிறைய அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மட்டும்தான். பட் இப்போது ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ். முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அது ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றதுனால மினிமலான ஒரு குட்டி சேஞ்சஸ் தான் வந்து தெரியுது. லைக் ஓவரால் ஜா ஷேப்பில், இல்லை நான் சிரிக்கும் போது எனக்கு அந்த ஷேப்பில் அது ரொம்ப மினிமலாக டிஃப்ரென்ஸ் தெரியுது தான். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே பண்ணாமல் பழைய மாதிரியே இருக்கணுன்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் அது ரொம்ப ஆப்வியஸாக இல்லை. ஏதாவது எக்குத்தப்பாக ஆயிருந்ததுன்னா நான் வந்து டென்டிஸ்ட் கிட்டே போயிருந்திருப்பேன். எனக்கு எதுவும் அப்படி தெரியல, ஆகலை, எக்குத்தப்பாக போகலை அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் ஃபைன் வித் திஸ் இஸ் ஓகே தான். அண்ட் ஐம் ரியலி ஆக்சுவலாக லைக்கிங் த வே ஐ போஸ் இன் மை ஃபோட்டோஸ் ரீசெண்டாக. பிகாஸ் பல்லு வந்துட்டு எனக்கு வந்து அது கான்ஷியஸாக இல்லை. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நான் வந்து பல்லு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து ஃபோட்டோஸில் சில இதெல்லாம் வந்து பல்லு காமிச்சு வச்சுருக்கேன். பட் இது வந்து எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு பேம்பர் விஷயமா வந்து ரொம்ப நாள் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் லைக் பல்லு சரி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி இருந்துச்சு தான். ஐயோ பல்லு இப்படி தெரியல, இந்த சைடில் காமிச்சா பல்லு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது என்னென்னா அந்த ஷேப் வந்து என் முகத்தே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்க, நான் சைட் வைஸில் சிரிக்கிற மாதிரி காமிச்சேன்னா அது நான் மாதிரியே இருக்காது. அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸில் மட்டும் எனக்கு கொஞ்சம் நான் கான்ஷியஸாக வந்துட்டு ஆயிடுவேன். அந்த இடத்துல நம்ம பல்லு காமிச்சு சிரிக்க வேணாம், அவர் இந்த சைட் திரும்பி பேச வேணாம், டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். பல வருஷமாக வந்துட்டு நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன். எனக்கு நான் பண்ணிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து நான் ஃபைனலாக பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் த ப்ராசஸ் இஸ் டன் இப்போது அஃபிஷியலாக அப்படின்றதுனால திஸ் வீடியோ. ஸோ மேபி இன்னும் ஃப்யூச்சரில் இதுக்காக நான் டெடிக்கேட்டடாக எதுவும் வீடியோ போடலனாலும் ஏதாவது விளாக்ஸில் ஆர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதனுடைய அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். ஆர் மேபி ஒரு தனி வீடியோவாக தேவைப்படுது அப்படின்னா ஐ வுட் ஸ்டில் டூ அ செப்பரேட் வீடியோ. So this is the situation right now. I'm really liking the way my teeth is aligned. It's not too like obvious அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இல்லை, மை பல்லு பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட். ஏதாவது பல்லு பிடுங்குனீங்களா அப்படின்லாம் கூட கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை அட்வைஸ் இல்லை, அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்தாங்க. லைக் நீங்கள் பல்லு ரிமூவ் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. பட் ஐ சோஸ் வேண்டாம் அப்படின்னு. லைக் பண்ணாமலும் பண்ணலான்ட்டு ஒரு ஆப்ஷனாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஐ சோஸ் பெயின்லெஸ் தான் நம்ம வந்து ஆப்ட் பண்ணியிருக்கோம். பல்ல பிடிங்கலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஐ சோஸ் தட். ஸோ பல்லெல்லாம் எதுவும் பிடுங்கல.
பட் ஒழுங்கான அலைன்மெண்ட்காக அங்கங்கே சில ரீஷேப்பிங் வேலைலாம் நடந்தது. அதெல்லாமும் பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நோ, அது எதுவுமே எனக்கு வந்து லைக் அப்பப்போ பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வாயை திறந்து வச்சுட்டு பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது வலிச்சுதா அப்படின்னா யூஸ்வலாக புது ட்ரேஸ் மாற்றும் போது அந்த கம்மில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அதனால கொஞ்சம் தலைவலி வர மாதிரி இருக்கும். அதுவுமே அங்கே கிளினிக்லேயே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி வரும், தலைவலி வரும், பேரே பண்ண முடியலன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பட் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அது இல்லை. அது வந்து பசி தலைவலி மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தலைவலி தான் அது. ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் நான் வந்து புது அலைனஸ் மாற்றும் போது ஒரு 5 அலைனஸ்க்கு அப்புறம் 6th அலைனர் போடும்போது அது கொஞ்சம் ஆப்வியஸாக தெரிஞ்சது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது வந்து இந்த ஸ்டார்டிங் ஃபியூ மந்த்ஸ், ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அது ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ காட் யூஸ் டு இட்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் அந்த இது தெரியும், புதுசாக ஏதாவது ஒரு ட்ரெயினாக மாற்றுற டைமில் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும், அது மட்டும்தான். அண்ட் சில பல்லு மட்டும் சில டைம் வந்துட்டு வலிக்கும். லைக் புதுசாக ஏதாவது ட்ரே மாற்றுறேன் அப்படின்னும் போது அந்த பல்லு மேபி அது பிளேஸ்மெண்ட்காக அலைன் ஆகிற வேலையை அது செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அதை சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து வலிக்கும். பட் அதர் தன் தட் வேறு எந்த இஷ்யூவும் வந்துட்டு எனக்கு அலைனஸ்னால வரல. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் த ஹோல் ப்ராசஸ். எல்லாம் ஸ்மூத்தாக பெயின்லெஸ்ஸாக ஓகேவா கம்ஃபர்டபுளாக போச்சு. இப்போ என்னோட ஜாப் ஸ்டைல் வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. ஸோ 9 to 5 ஜாப் இருக்கவங்க வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலாம் ஒர்க்கிங் டேயில் கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. அது மட்டும்தான் எனக்கு ஒரு டவுன் சைடாக இருந்தது. பட் அகைன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணும்போது நம்ம அது கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சில டைம்ஸ் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால் அங்கே இங்கே கொஞ்சம் டிலேஸ் இருந்தது. ஸோ அது மட்டும்தான். பட் அது இட்ஸ் ப்ரோன் டு ஹேப்பன் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் பண்ண ரிசர்ச்சில் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்து சிலர் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, ஆர் நான் அந்த விஷயத்தை வந்து கேள்விப்படலை. ஸோ ஐ வாண்ட் டு புட் இட் அவுட் தேர். லைக் ஸ்கெடியூலிங்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பெட்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கேட்டு வச்சுக்கிறது நல்லது. லைக் அடுத்த சிட்டிங் வந்து எத்தனை டேஸில், 15 டேஸில் வர மாதிரி இருக்குமா, 2 டேஸில் வர மாதிரி இருக்குமா, நெக்ஸ்ட் டே வர மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் ட்ராவல் பிளான்ஸ். ஸோ அது அதர் தன் தட் எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. த ப்ராசஸ் வாஸ் ஸோ ஸ்மூத், நைஸ். தேங்க்ஸ் டு டாக்டர் கிருபாகரன் அண்ட் ஓப்பல் டென்டிஸ்ட்ரி. ஓப்பல் டென்டிஸ்ட்ரி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே வரும். பட் ஸ்டில் ஐ வுட் கிவ் யூ தி கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் in the description box. செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ in the comments below. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.